ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பி 2025 தான் நம்ம 2025 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி தமிழில் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சைக்காலஜி டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்க. ஓகேங்களா? ஸோ அதனோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சைக்காலஜி வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? 5th கொஸ்டின் சைக்காலஜி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரும்பலகை திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1992 அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சருங்க. 1992. ஏன்னா 1986 ஒரு கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. அதை 1992 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, திருத்திருப்பாங்க. அப்படி முதல் முறை திருத்துறப்பதான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1992. ஸோ அந்த கரும்பலகை திட்டம், ஓகேங்களா? ஸோ கரும்பலகை திட்டம், இந்த முறைசாரா கல்வி, தேசிய எழுத்தேர்வு இயக்கம், இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்போ என்ன பண்ணப்பட்டிருக்கும், அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ 1992 அந்த புதிய கல்விக் கொள்கையை திருத்தினப்போ தான் கரும்பலகை சட்டம் வந்து வந்திருக்கும். ஓகேங்க. ஸோ இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்தியாவில் தற்போது எத்தனை மக்கள் தொகைக்கு ஒரு அங்கன்வாடி என ஏற்படுத்தப்படுகிறது? ஸோ இந்தியாவில் இப்போ எத்தனை மக்கள் தொகை இருந்தால் அங்கே ஒரு அங்கன்வாடியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தப்படுகிறது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1500ங்க. ஸோ 1500 மக்கள் தொகைக்கு ஒரு அங்கன்வாடி. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பாலோட நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஸோ தவறாக இருந்தாலும் ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக போகிறீங்கிறது நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு கூட போட்டு பாருங்க, இல்லை அப்படியே கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1500 மக்கள் தொகைக்கு ஒரு அங்கன்வாடி அப்படின்ற நிலைமையில் தான் என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ICDS தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 1978 பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 1978 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் வந்து என்ன பண்ணப்படுதுங்க, தொடங்கப்படுது. 1978. ஸோ என்ன பண்ணணும், ஸோ அந்த தாய் சேயும் வந்து நலமாக இருக்கணும், குழந்தைகளுக்கு தேவையான சத்துணவுகளை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 1978 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டமான ICDS வந்து தொடங்கப்படுகிறது. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. ICDS என்பதன் விரிவாக்கம் யாது? கண்டிப்பா இதுல இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் ஷோரா வருங்க. ஓகேங்களா? ஸோ சைக்காலஜியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி விரிவாக்கம் கேட்டு ஒரு கொஸ்டின் ஷுவராக வரும். ஸோ நம்ம முக்கியமான விரிவாக்கங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் தனியாகவும் அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ கொஸ்டின்ஸ்னு வந்து உங்களுக்கு நம்ம தனியாக இதுலேயும் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ICDS என்பதன் விரிவாக்கம் யாது? ஸோ இப்போ நீங்கள் நேரம் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ICDS அப்படின்னு நம்ம தமிழில் பார்த்தோம் ஏற்கனவே, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம். ஸோ ஒருங்கிணைந்த அப்படின்னாலே என்ன வருங்க, இன்டகிரேட்டட் அப்படின்னு வரும். அப்போ இன்டகிரேட்டட் அப்படின்றது 2 ஆப்ஷன்ல தான் இருக்குது. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றதா வந்து சரியான ஆன்சர். அப்போ எங்க இருக்கு பாருங்க, சியில் இருக்கு பாருங்க. சி தான் சரியான ஆன்சர். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். இதை தான் 1978 வந்து என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1956 பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ காமராஜர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1956 தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், தொடங்கப்பட்டிருக்கும். 1956. அடுத்து, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். இங்க பாருங்க, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், அதாவது TANB தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கண்டிப்பா இந்த இயர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா இயர்ல இருந்து ஒரு கேள்வி வருங்க. ஸோ வந்து நம்ம ஒரு நிறைய இயர்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சூப்பர். 1980 சி தான் இதுக்கான ஆன்சர். 1980 தான்
தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் வந்து தொடங்கப்படுது. எங்க தொடங்குறாங்கன்னா மதுரையில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் TINB அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திட்டம் வந்து 1980. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ICDS அப்படின்றது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம். இது வந்து 1978ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதனோட விரிவாக்கம் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்ன்னு பார்த்தோம். இங்க தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் TINB அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 1980ல வந்து என்ன பண்ணப்படுது, ஸ்டார்ட் பண்ணப்படுது அடுத்த 2 வருஷத்துலயே. ஓகேங்களா? ஸோ TINB என்பதன் விரிவாக்கம் யாது? நான் ஏற்கனவே சொன்னல, இது விரிவாக்கத்துல வந்து ஒரு கேள்வி இருக்கும். TINB தமிழ்ல பார்த்தோம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். ஸோ அது நீங்க தமிழ்ல பார்த்துட்டு இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுன்னு வந்துட போகுது, ஒருங்கிணைந்த அப்படின்னா இன்டகிரேட்டட்னு வந்துட போகுது. அப்போ 3 இன்டகிரேட்டட்னு இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்ப என்ன இருக்கு அடுத்து? ஊட்டச்சத்து திட்டம். ஊட்டச்சத்துனா நியூட்ரிஷன், இதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப லாஸ்டா தான் வந்து திட்டம் அப்படின்னா ப்ராஜெக்ட். அப்ப எங்க இருக்கு பாருங்க, அப்ப லாஸ்ட் ஒன் தான் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அப்ப தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ 1980ல மதுரையில ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ குழந்தைகளுக்கு தேவையான அந்த சுகாதார வசதிகள், அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த சத்தான உணவுகளை வழங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த TINB. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ICDS அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், அது வந்து 1978ல. ஓகேங்களா? இது 1980ல தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். ஓகேங்களா? TINB. அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு முதலமைச்சரின் சத்துணவு திட்டமாக மாறியது? ஸோ இந்த கொஸ்டின் வருமா தெரியல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு முதலமைச்சரின் சத்துணவு திட்டமாக மாறியது? சீஃப் மினிஸ்டர் நியூட்ரியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சீஃப் மினிஸ்டர் நியூட்ரியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. 1982 தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். 1982ல ஸோ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் வந்து இது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், சத்துணவு திட்டம், முதலமைச்சரோட சத்துணவு திட்டமா என்ன பண்ணப்பட்டிருக்கும், இது வந்து மாற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ 1982. முதல்ல 1956 காமராஜர், 1982 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. முதலமைச்சரின் சத்துணவு திட்டமா மாறி இருக்கும். அடுத்து முறைசாரா கல்வியின் நோக்கம் யாது? ஸோ முறைசாரா கல்வின்றது ரொம்ப நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். முறைசாரா கல்வியின் நோக்கம் யாது? சூப்பர். இதுக்கான ஆன்சரும் சி தாங்க. இடைநிற்றலை குறைத்தல். என்னதுங்க? இடைநிற்றலை குறைத்தல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறைசாரா கல்வியோட நோக்கம். ஏன்னா 6 முதல் 14 வயதோட குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஸோ படிச்சுனே இருப்பாங்க, இடையில என்ன பண்ணிடுவாங்க, நின்றுடுவாங்க. அந்த மாதிரி இடையில அவங்களை நிற்காம அவங்களை மீண்டும் அந்த தேக்கம், இடையில அந்த பள்ளியில வந்து அந்த தேக்கம் இருக்கக்கூடாது, அவங்க கண்டினியூ வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து இந்த முறைசாரா கல்வி. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது வந்து இடைநிற்றலை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது ரொம்ப முக்கியங்க. 1937 வார்தா கல்வி திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ 8th சோசியல் புக்ல நீங்க படிச்சிருப்பீங்க. 8th சோசியல் புக்ல இது இருக்கும். 1937 வார்தா கல்வி திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? சூப்பர். யாருங்க? காந்தியடிகள். தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ காந்தியடிகள் தான் வந்து 1937ல வார்தா கல்வி திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. NCERT என்பதன் விரிவாக்கம் யாது? இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய கேள்வினா NCERT. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான விரிவாக்கம் யாது? ஏன் இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, லெட்டர்ஸ் வந்து நிறைய லெட்டர்ஸுங்க. இதுல என்ன பண்ண முடியும், ஈஸியா அவங்களால வந்து மாத்தி மாத்தி கொலாஸ் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. சூப்பர். ஸோ NCERT அப்படின்னா NCERT நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். எங்க இருக்கு பாருங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். சூப்பர். எங்க இருக்கு பாருங்க, டில இருக்கு பாருங்க. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். NCERT. ஸோ நேஷனல் நேஷனல், சீனா கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல், ஈனா எஜுகேஷனல், ஆர்னா ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றத வந்து இதுக்கான முழு விரிவாக்கம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் டி. ஓகே. அடுத்து உங்களுக்கு 11வது கேள்வி இப்போ கேட்டேன்னா அதனோட தொடர்ச்சி அப்படின்றதுனால நான் இங்கே கொஸ்டின் கேட்டுறேன். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தேசிய கல்வி ஆராய்ச்சி, இதே தாங்க இந்த NCERT தான் தமிழ்ல சொல்லியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். தேசிய அப்படின்னா நேஷனல், கல்வினா கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல்,
ஆராய்ச்சினா ரிசர்ச், பயிற்சினா ட்ரைனிங். ஓகேங்களா? அப்ப தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படின்றது NCERT தான் குறிக்குது. அது தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட்லயும் நான் போட்டிருப்பேன். இதனோட தலைமையகம் எங்க இருக்குன்னு சொல்லியிருப்பேன், புதுடெல்லி. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஓட் பண்ணியிருப்பீங்க. புதுடெல்லியில் தான் வந்து என்னோட தலைமையகமும் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டு அப்படின்றத மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை ஒரு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் பாருங்க. ஸோ அங்கன்வாடி எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1500 மக்கள் தொகை. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ICDS என்பது 1978ல ஸ்டார்ட் பண்றாங்க. ICDS அப்படின்றதோட விரிவாக்கம் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது தான். தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் 1956ல ஸ்டார்ட் பண்ணப்படுது. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் TINB தொடங்கப்பட்ட ஆண்டு 1980. இதனோட விரிவாக்கம் தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான். மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு முதலமைச்சரோட சத்துணவு திட்டமா மாறுது அப்படின்னா எம்ஜிஆர் பீரியட்ல 1982ல தான் வந்து என்ன பண்ணுதுங்க, அது வந்து மாறுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து முறைசாரா கல்வியின் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிற்றலை வந்து குறைத்தது தான். 1937ல வார்த்தா கல்வி திட்டம் வந்து காந்தியடிகளால் தொடங்கப்படுது. NCERT அப்படின்றதோட விரிவாக்கம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றது தான். ஸோ தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இதே போல வேற ஒரு வீடியோ உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட்லேருந்து நான் வந்து உங்களுக்கு 25 கொஸ்டினாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 20 அல்லது 25 கேள்விகளை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி கொடுத்தா இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் 9 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 20 அல்லது 25 கொஸ்டின் கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய கொஸ்டின் சேரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே பிளேலிஸ்ட் வந்து நம்ம தனியாக போட்டு வச்சிருக்கோங்க. ஸோ தமிழுக்கும் பிளேலிஸ்ட் தனியாக போட்டிருக்கு, சைக்காலஜிக்கும் பிளேலிஸ்ட் தனியாக போட்டிருக்கு. ஸோ யாருன்னா புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னே போட்ட அந்த 4 கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.